வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன சந்தானத்தோட இங்கே நான் தான் கிங் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ட்ரைலரில் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 சீன் ரொம்ப நல்லா இருந்தது. இனிமே இப்படி தான் அந்த படத்துக்கு அப்புறம் தம்பி ராமையா சந்தானம் இவங்க 2 பேரோட காம்போ வந்து வேறு லெவலில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து சிரிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து போய் உக்காந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து எப்படி வந்து இத்தனை வருஷமாக ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது அப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். படம் வந்து சரியாக வரல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய இயக்குனர் ஆனந்த் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த படம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பேசப்பட்ட படம் இல்லை, ஆனால் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு வெறுப்புக்கு பார்க்கலாம் அப்படின்னா. ஆனால் இந்த படத்தை வெறுப்புக்கு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. ஜென்ரலாக வந்து சந்தானம் அவரோட ஃபில்ம் அப்படின்னாலே வந்து நான் எல்லா படத்தையும் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மேக்ஸிமம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருவேன். ஸோ அதில் வந்து நான் எல்லா படமும் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எப்படின்னா சில படங்கள் வந்து நல்லாயிருக்கும், சில படங்கள் வந்து இருக்காது. ஒரு 4 படம் கொடுத்தாருன்னா அதில் வந்து ஒரு படம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக இருக்கும், இன்னும் ஒரு படம் வந்து சுமாராக இருக்கும், மீதி 2 படம் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜுக்கும் கீழே அப்படிங்கிற மாதிரி தான் சந்தானம் அவருடைய ரெக்கார்டை வந்து கொடுத்துட்டு இருந்தார் கடந்த படங்களில். ஸோ இந்த படம் என்ன அப்படின்னு போய் உட்காந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப வேறு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப வேறு எங்கேயோ போகுது, திரும்ப வேறு ஒரு இதுவை நோக்கி போகுது. ஒரு படத்தோட கதை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷத்துலேயே ஒரு 20 நிமிஷத்துலையாவது வந்து ஸ்டார்ட் ஆகணும், ஏதாவது வந்து சொல்லியிருக்கணும். இந்த படம் வந்து போது ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே தான் இந்த படத்தோட கதை இதுதான்ப்பா ஃபைனலாக அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே ஒரு லென்த்தியாக வந்து போயிட்டே இருக்குது. ஜென்ரலாக ஒரு சில படங்கள் இந்த டிடி ரிட்டர்ன்ஸு, தில்லுக்கு துட்டு பார்ட் 1 பார்ட் 2 அப்புறம் A1 பாரிஸ் ஜெயராஜ், இதுக்கு முன்னாடி வந்த வல்லவனுக்கு புல்லு மாயுதம், இனிமே இப்படி தான், இது மாதிரி படத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சில படங்கள் சந்தானத்தோட படங்கள் டக்கால்ட்டி, அப்புறம் இந்த லாஸ்ட்டாக வந்த படத்துக்கு முன்னாடி வந்த படம் 80s பில்டப்பு, இது மாதிரியான படம்லாம் வந்து இதெல்லாம் என்னடா படம், இந்த படத்தெல்லாம் எடுக்காமலே இருந்திருக்கலாமே இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த படம் எந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்க்கணுன்னா அவருடைய ஹிட் லிஸ்ட்டில் வந்து சேர்க்காம அவருடைய அந்த ஆவரேஜுக்கும் கீழே ஒரு மோசமான படங்கள் லிஸ்ட்டில் தான் வந்து இந்த படத்தை வந்து வைக்கணும். ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது அந்த சந்தானம் அவருடைய டீம் அப்படிங்கிறது படத்தில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து வராங்க. லுலு சபா சாமிநாதன் வராரு, சேஷு வராரு, மாறன் வந்து ரோலக்ஸ் அப்படிங்கிற கேரக்டரில் வராரு. அந்த மாதிரி வேறு லெவலில் எல்லாருமே வராங்க. அங்கங்கே கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாங்க. சந்தானமும் வந்து சிரிக்க வைக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஆனால் பத்தலை. ஆல்ரெடி பார்த்த படம் சந்தானத்தோடைய படமே வந்து நம்ம பார்த்த படம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெத்து இது மாதிரியான ட்ராமாலாம் வச்சு A1 இந்த கொலை இது மாதிரியான விஷயங்கள் தான் ரிப்பீட்டடாக வந்து சந்தானம் படத்தையே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் கோலமாவு கோகிலா, டாக்டர் இது மாதிரியான படத்தை வந்து திரும்ப வந்து நம்ம இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ என்ன லேக் இந்த படத்தில் மிஸ்டேக் அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு ரைட்டிங் வந்து பண்ணலை. இந்த ஸ்டோரியை வந்து அவர் வந்து ரிட்டன் பண்ணலை. ஸோ இது வேறு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ எழுதும் போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு ஒரு டிஸ்கஷனில் இஷ்டத்துக்கு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மேஷப் பண்ணி ஒரு வேறு மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பலகீனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்லாம் வந்து சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் தான், நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தான் நிறைய இருக்குது. நிறைய இடங்களில் வந்து இந்த லாஜிக் அப்படிங்கிற விஷயத்த வந்து மறந்துட்டாங்க. லாஜிக்ன்றதே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கதை போயிட்டுருக்கு. ஸோ சில ப்ளஸ் பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, அந்த சந்தானத்துடைய டீம், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன அந்த அவருடைய அந்த லுல்லு சபா டீம், அவர் படத்துலேயே வர அந்த டீமு, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே வராங்க. அண்டு இன்னொரு சில பாசிட்டிவ் என்னென்னா இமான் அவர் தான் வந்து மியூசிக்கு கொடுத்த காசுக்கு ஒர்த்துங்கிற மாதிரி வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. நான் படத்தை சொல்லலை, அவர் பண்ண மியூசிக், ஒரு மியூசிக் டைரக்டருக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் கூட வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு 2 பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு பாட்டு வந்து விஷுவலாக நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த பீஸ்ட்டில் வர ஜாலியோ ஜிம்கானா மாதிரி. ஆனால் பெருசாக வந்து அட்ராக்ட் பண்ணல. அது வந்து ஒரு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் அந்த படத்தில் வந்து அந்த ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃபில் வந்தது. மற்றபடி இமான் பிஜிஎம் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ மனோபாலா சார் வந்து டப்பிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. மனோபாலா சாரை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. சேஷுவும் வந்து நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில். சேஷுவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா சிரிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறத விட சேஷு அவரோட ரோலை வந்து டீசெண்டாக பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அங்கங்கே சின்ன கேரக்டர்ஸ் முனிஷ்காந்த், கூல் சுரேஷ் இது மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்தாலும் கூட படத்துக்கான அந்த ஸ்டஃப் அப்படிங்கிறது பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் முன்ன சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய வந்து ஒரு
பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ்ஸ் தான் நிறைய இருக்குது. அதே மாதிரி சந்தானம் அவர்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இனிமே இப்படிதான்னு ஒரு படம் வந்திருக்கும் சந்தானம் வந்து. அந்த படத்தில் தம்பிராமையா அவரும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஒரு அமக்கலம் பண்ணியிருப்பாங்க. சும்மா போட்ட கவுண்டர் அப்படி போட்டுக்கிட்டே இருப்பார் சந்தானம். அது சந்தானத்தையும் ஓவர்டேக் பண்ணி தூக்கி சாப்பிட்டு தம்பிராமையாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இவங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் செட் ஆகும், படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ சந்தானம் அவர்கள் வந்து ஒரு நல்ல படம், அவர் எல்லா படமும் வந்து அவர் பண்ணுற படத்தெல்லாம் தியேட்டர் தான் போய் பார்க்குறேன். ஸோ இருந்தாலும் இந்த படம் வந்து இன்னும் ஒரு பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. ஒரு ஃபேமிலி இனிமேல் இப்படி தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து டபுள் மீனிங் காமெடி, ரொம்ப வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்க முடியாத அளவுக்கு தான் வந்து சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து தவிர்த்திருக்கலாம். அண்டு இன்னொன்று அவர்கிட்ட எதிர்பார்க்குறது சந்தானம் அவர்கள்கிட்ட இனிமே இப்படி தான்ல, என்ன தான் அந்த படம் ஜாலியான படம் இருந்தாலும் லாஸ்ட்டில் அந்த குங்குமத்தை வச்சு ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அது மாதிரி ஒரு டச்சிங்கான சில விஷயங்கள்லாம் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி வந்து எடுக்கணும் அவர். ஸோ அது மாதிரி எடுத்திருந்தாருன்னா இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும். அதுதான் இந்த படம் வந்து ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஃபேமிலியை வந்து இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போனால், வடக்குப்பட்டி ராமசாமி கூட சரிப்பா வெறுப்புக்கு வந்து எதுவுமே படம் இல்லை, ஒரு வாட்டியாவது தேட்டரில் போய் ஏதாவது ஒரு படம் பார்த்துடலாம்பான்னு போய் சும்மா வெறுப்புக்காவது பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தை வந்து நான் பார்த்துட்டு வந்து ஒரு ஆடியன்ஸாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து போய் பாருங்கள் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவேன்னா கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு 150 rupees அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய டைம் ஒரு 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படம் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு படத்துக்கும் கீழே அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்றுமே கிடையாது பெருசாக இந்த படத்தில். ஸோ சாண்டா எப்படியும் 4 மாதத்துக்கு ஒரு படம் வந்து கொடுத்துருவாரு சந்தானம் சார். ஸோ அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த படமும் அது நல்லா இருக்குது இல்லைனாலும் நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவேன். ஏன்னா அவரை வந்து நான் ஒரு சென்னை வாசி, நான் ஒரு தமிழ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத விட அவர் வந்து எனக்கு அவருடைய அந்த டைமிங் காமெடி எல்லாமே ஒரு லுல்லு சபாலேருந்து அவரை பார்க்குறோம். அதனால் அவர் படத்தை வந்து எப்படி இருந்தாலும் நான் வந்து பார்த்துருவேன். ஆனால் ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி ஒரு A1 மாதிரியோ இல்லை ஒரு பாரிஸ் ஜெயராஜ் மாதிரியோ இல்லை ஒரு வல்லவனுக்கு புல்லு மாயுதம் மாதிரியோ, வல்லவனுக்கு புல்லு மாயுதம்லாம் ட்ரெயின் சீன்லாம் வந்து அப்படி இருக்கும். ஸோ சந்தானம் சார் வந்து அதையும் மனசில் வச்சு, அவருக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அதையும் மனசில் வச்சு வந்து படங்கள் பண்ணணும். ஸோ 80s பில்டப்பை விட கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கன்னட மாஸ் ஹீரோவை இங்கே இருக்கிற வந்து தமிழ் ஆடியன்ஸ் இங்கே இருக்கிற மல்டிப்ளெக்ஸில் போய் பார்ப்பாங்களான்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே பெருசாக தெரியாது, அந்த படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதுவே அங்கே கர்நாடகாவில் இருக்கிறவங்க தமிழ் படமும் பார்ப்பாங்க. சந்தானமோட படம் வருது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களும் போய் பார்ப்பாங்க, ஹைதராபாத்தில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸு, அந்த மாதிரியான ஒரு பிராண்டு தான் சந்தானம் அவர். சமீப காலமாக இது மாதிரியான படங்களும் அப்பப்போ தரது அப்படிங்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த சந்தானம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துட்டிங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.